ஓகே, குட் ஈவினிங். ஸோ நம்ம இன்னைக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போறோங்க, கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலாஸ் பார்ட் பார்க்க போறோங்க. சரி, ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு செட் ஆஃப் இது யூஸ் பண்ண போறோம், டிஃபரன்ஷியேஷன் பிளஸ் இன்டகிரேஷன் பார்க்க போறோங்க. ஸோ டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விஷயத்த நம்ம சிறுசா சுருக்கி பார்க்கறதுக்கு பேர் என்னன்னு சொல்றேங்க, டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்றோம். இன்டகிரேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்மாலஸ்ட் பார்ட் எடுத்துட்டு அதை நம்ம என்ன பண்ண போறோங்க, பெருசுபடுத்தி பார்க்கறத வந்து இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு y அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த y அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எப்படி சொல்றாங்க அப்படின்னா f ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. y வந்து நான் என்னன்னு சொல்லாங்க, f ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரைட். ஸோ இப்போ இதான் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை ஒய்யை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னா என்னன்னா dy டிவைடட் பை ஃபங்க்ஷன் என்ன இருக்குங்க, எக்ஸ்ல இருக்குங்களா, அப்போ dx, எக்ஸை பொறுத்து y அப்படிங்கிற ஈக்குவேஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு எழுதலாம்னா, ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் டேஷ், சரிங்களா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது y ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸை பொறுத்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படின்னா dy டிவைடட் பை dx அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இது நம்ம 11th 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா 11th 12th யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம படிச்ச ஃபார்முலாஸ் தான். ஸோ ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்குறப்ப இது என்னவா இருக்குங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் டு தி பவர் என் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ எக்ஸ் பவர் என்ன நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பவர் இருக்கிறத என்ன வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிட்டு இன்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய டிஃபரன்ஷியேஷன். ஓகேங்களா, ஸோ டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்றோம் அப்படின்னு தெரியுதுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் y is equal to f of x. ஓகேங்களா, ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் f of x இருக்குங்க. ஸோ இந்த f of x நான் என்ன பண்றேங்க, டிஃபரன்ஷியேட் பண்றேன். சரிங்களா, டிஃபரன்ஷியேட் பண்றப்ப இப்படி வருது. சரி, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எக்ஸ் கியூப் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இதை வந்து நான் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணினேன் அப்படின்னா 3x 3 பவர், அதாவது பவர் 3ங்க மைனஸ் ஒன்னுனா ஸ்கொயர். ஓகேங்களா, 3x ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், செகண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இ பவர் எக்ஸ். ஓகேங்களா, ஸோ இ பவர் எக்ஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னதான் கிடைக்கூடியதா இருக்குங்க, இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம 11th 12th எல்லாம் படிக்கிறப்ப இந்த ஃபார்முலாஸ் இருக்கு, ஏன் ஈவனே நானே கேட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் எங்க யூஸ் பண்ண போறோம், எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டா இதை பத்தின நாலேஜ் வந்து நமக்கு இருந்திருக்காது. ஸோ இது வந்து நம்ம எங்க அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ஸோ 11th 12thல இதுக்கு நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இது நமக்கு எங்க சார் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம நேத்து படிச்சோம் இல்லைங்களா, ஸோ காசஸ்லா பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்பியர்ஸ்லா, பயோசார்லெட்லா, ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கான அப்ளிகேஷன்ஸ்க்கானதான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே. அப்ப இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் வந்து நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கான பேசிக் ஃபார்முலாஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் படிக்கிறோம். பட் ஆனா நமக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றப்ப ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபார்முலாஸ் தான் வந்து பயன்படக்கூடியதா இருக்குங்க. ஒரு சில இடங்கள்ல எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு tan இன்வர்ஸ் எக்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா 1/1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதை டைரக்டா கூட என்ன பண்ணலாங்க, கேட்கலாம். ஸோ அதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாஸையுமே வந்து நம்ம படிச்ச ஃபார்முலா தான் ஒருக்கா ரீகால் பண்றோம். ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸ் பவர் என்ன வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். ஓகேங்களா, கிளியருங்களா. ஓகே, ஸோ இ பவர் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. அகைன் log x. ஓகேங்களா, ஸோ log x, log ஆஃப் x வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணுனேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ log x டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன வருங்க, 1/x. நெக்ஸ்ட் sin theta. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக்குள்ள போயிடலாங்க. ஸோ sin x, ஸோ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா
காஸ் எக்ஸ் வந்துட்டு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? காஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குங்க? மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப காஸ் எக்ஸ் கிடைக்குங்க. ஸோ காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கூடியதா இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ டேன் எக்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டிஃபரன்ஷியேட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குங்க? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ டேன் எக்ஸ் பண்றப்ப என்ன கிடைக்குங்க? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல ஒரு 6 டிஃபரன்ஷியேஷன் பார்த்துக்கிறோம். அதை மட்டும் ரீகால் பண்ணிக்கலாங்களா? ஸோ எக்ஸ் பவர் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்குங்க? என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடியதா இருக்குப்பா. இ பவர் எக்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப இ பவர் எக்ஸே வந்து கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா 1/x கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா காஸ் எக்ஸ் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, டேன் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்றப்ப சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும்னாலும் தப்பு இல்லைங்க. என்ன ரீசனுக்காக சொல்றேன் அப்படின்னா ஸோ இந்த டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் டோட்டலா சைன் எக்ஸ் பண்ணா என்ன வரும், காஸ் எக்ஸ் பண்ணா என்ன வரும், அதே மாதிரி இ பவர் எக்ஸ் பண்ணா என்ன வரும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் ஸோ நம்ம உள்ள வந்து ப்ராப்ளம் வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கானதுதான். ஓகே, 1 செகண்ட். ஓகேங்க, இப்போ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ சைன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோங்க? சைன் எக்ஸ் பண்ணிட்டோம். சைன் எக்ஸ் பண்ணா காஸ் எக்ஸ் கிடைக்கும். காஸ் எக்ஸ் பண்ணோம்னா மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, டேன் எக்ஸ் பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, காட் எக்ஸ் பண்ணோம் அப்படின்னா காட் எக்ஸ் அப்படிங்கிறத நான் என்ன பண்றேங்க? டிஃபரன்ஷியேட் பண்ணுனேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னா மைனஸ் கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ காட் எக்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குங்க? கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து சீக்கன்ட் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ சீக்கன்ட் எக்ஸ் இருக்கு. ஸோ சீக்கன்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சீக்கன்ட் இன்டூ டேன் எக்ஸ். சீக்கன்ட் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ சீக்கண்ட பண்றப்ப என்ன கிடைக்குங்க? சீக்கன்ட் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஃபார்முலா தான் பைகாட் பண்ணியே தான் ஆகணும், வேற வழியே இல்லைங்க. ஏன் அப்படின்னா ஸோ இந்த டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க? ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து கொசீக்கன்ட் எக்ஸ். ஸோ இந்த சீக்கன்ட் வருது இல்லைங்களா? அந்த சீக்கன்ட் டேர்ம் கொசீக்கன்ட் டேர்ம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு அப்படியே என்ன பண்ணிக்கங்க? மைனஸ் கொசீக்கன்ட் அப்படியே வந்துருங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா tan x, சீக்கன்ட்டுக்கு வந்து tan x அப்படிங்கறனால கொசீக்கன்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொசீக்கன்ட் x இன்டூ காட் எக்ஸ். ஓகேங்களா? கொசீக்கன்ட் x இன்டூ காட் எக்ஸ் வரக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் ரீகால் பண்ணிக்கலாங்களா? ஸோ எக்ஸ் பவர் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்குங்க? n இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் இது வந்து பேசிக்கா இருக்கக்கூடியதுங்க. நிறைய இடங்கள்ல ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இது நம்ம இன்ஜினியரிங்ல ரொம்ப அதிக அளவுல யூஸ் பண்ணதுனால இது மறக்காத ஒரு டேர்மா கூட நமக்கு இருக்குங்க. ஸோ எக்ஸ் பவர் என்ன வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா n இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 அப்படிங்கிறது நமக்கு மறக்காதுங்க. ரைட். ஸோ இ பவர் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, லாக் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 1/x கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. sin x அடுத்து ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரியில sin x பண்ணணும் அப்படின்னா cos x, cos x பண்ணணும் அப்படின்னா மைனஸ் sin x, tan x பண்ணணும் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதே வந்து cot x பண்ணணும் அப்படின்னா மைனஸ் கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் திங் சீக்கன்ட் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சீக்கன்ட் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸ். ஸோ கொசீக்கன்ட் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் கொசீக்கன்ட் எக்ஸ் இன்டூ காட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதே இதுல சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஓகேங்களா? சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க? 1/, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓகேங்களா? ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நான் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸை பண்ணுனேன் அப்படின்னா
1 divided by square root of 1 minus x square. அதே cos inverse x பண்ணுன அப்படின்னா cos inverse x டிஃபரன்ஷியேட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா minus 1 divided by square root of 1 minus x square. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாருங்க ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ சைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 1 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x square இருக்கக்கூடியதா இருக்குங்க. காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் பண்றப்ப minus 1 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x square அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, அடுத்து tan இன்வர்ஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண போறோங்க tan இன்வர்ஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ tan இன்வர்ஸ் எக்ஸ் வந்து நான் என்ன பண்ண போறேங்க டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுனேன் அப்படின்னா 1 divided by 1 plus x square. ஓகேங்களா? 1 divided by 1 plus x square. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்களா? சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 1 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x square. காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா minus 1 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x square. ஸோ அதே tan இன்வர்ஸ் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன வரக்கூடியதா இருக்குங்க 1 divided by 1 plus x square அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ சிமிலர் மேனர் நான் அடுத்து என்ன பண்ண போறேங்க cot x பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ cot இன்வர்ஸ் x சாரி ஸோ cot இன்வர்ஸ் x என்ன பண்ண போறேங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ cot இன்வர்ஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரைட், ஓகேங்க. ஸோ cot இன்வர்ஸ் எக்ஸ் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குன்னா ஸோ டேன்க்கு என்ன பார்த்தங்க 1 divided by 1 plus எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி பார்த்தோம்ங்களா? ஸோ இப்போ இதே தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சைன் மட்டும் மாறக்கூடியதா இருக்குங்க minus 1 divided by 1 plus எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அடுத்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? சாரி சீக்கன் இன்வர்ஸ் என்ன இருக்குங்க எக்ஸ். ஸோ சீக்கன் பவர் -1 எக்ஸ். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 divided by எக்ஸ் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -1 நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ சீக்கண்ட் பவர் -1 எக்ஸை வந்து சீக்கண்ட் இன்வர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க 1 divided by எக்ஸ் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் அடுத்து என்ன இருக்குங்க கொசீக்கண்ட். ஓகேங்களா? ஸோ கொசீக்கண்ட் பவர் எக்ஸ். ஓகேங்களா? கொசீக்கண்ட் பவர் -1 இன்டு எக்ஸ் போடுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ -1 divided by எக்ஸ் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -1. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கிடைக்குங்க கொசீக்கண்ட் எக்ஸ் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க -1 divided by எக்ஸ் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -1 கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இன்வர்ஸ் மட்டும் நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாங்களா? ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க 1 divided by 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா -1 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. tan இன்வர்ஸ் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க 1 divided by 1 plus எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. சீக்கன்ஸ் சாரி காட் எக்ஸ் பண்ணணும் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா -1 divided by 1 plus எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. சீக்கன் இன்வர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுங்க 1 divided by எக்ஸ் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -1 கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. கொசீக்கன் பவர் -1 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க -1 எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் -1 இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ அடுத்து சைன் ஹெச்எக்ஸ். ஓகேங்களா? ஸோ சைன் ஹெச்எக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹைப்பர் எக்ஸ். ஓகேங்களா? சைன் ஹெச்எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க காஸ் ஹெச்எக்ஸ். ஓகேங்களா? சைன் பண்ணணும் அப்படின்னா காஸ். ஸோ சைன் ஹெச்எக்ஸ் பண்ணாலும் காஸ் ஹெச்எக்ஸ் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ காஸ் ஹெச்எக்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோங்க டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க சைன் ஹெச்எக்ஸ் வந்து கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ காசு பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க சைனு. ஸோ சைன் ஹெச்எக்ஸ் பண்றப்ப காஸ் ஹெச்எக்ஸ் கிடைக்குதுங்க. காஸ் ஹெச்எக்ஸ் பண்றப்ப சைன் ஹெச்எக்ஸ் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடையாதுங்க சைன் டிஃபரன்ஸ் வந்து எதுவும் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ சிமிலர் மேனர் tan ஹெச்எஸ் பண்ணணும் அப்படின்னா
tan hx பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க secant ஸ்கொயர் hx ஓகேங்களா secant ஸ்கொயர் hx ஓகேங்களா ஸோ secant ஸ்கொயர் hx வந்து கிடைக்கக்கூடியதா இருக்குங்க ஓகேங்களா ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 எண்ணம் ரைட் ஸோ இப்போ என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா sin hx cos hx இருக்கக்கூடியதா இருக்குங்க cos hx பண்ணணும் அப்படின்னா sin hx கிடைக்கக்கூடியதா இருக்குங்க tan hx பண்ணணும் அப்படின்னா secant ஸ்கொயர் hx ஆகக்கூடியதா இருக்குங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் திங் ஓகேங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ sin h இன்வர்ஸ் ஓகேங்களா sin h இன்வர்ஸ் ஓகேங்களா x sin h இன்வர்ஸ் x equal to என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 divided by square root of 1 plus x square ஓகேங்களா 1 divided by square root of 1 plus x square ஸோ அதுவே cos h inverse x equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 divided by square root of x square minus 1 ஸோ 1 divided by square root of x square minus 1 கிடைக்கூடியதா இருக்குங்க ஓகே ஸோ அடுத்து tan h inverse ஓகேங்களா ஸோ tan h inverse x equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 divided by ஸோ 1 minus x ஸ்கொயர் கிடைக்கூடியதா இருக்குங்க ஸோ அதுவே cot h inverse equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா minus 1 divided by x ஸ்கொயர் மைனஸ் 1 சொல்லிட்டு வரக்கூடியதா இருக்குங்க ஓகேங்களா சரி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாங்க ஸோ ஃபர்ஸ்ட் திங் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறோம் ஸோ டிஃபரன்ஷியேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்றோங்க y equal to f of x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஸோ அந்த ஃபங்க்ஷனை dy divided by dx y அப்படிங்கிற ஈக்குவேஷனை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா dy divided by dx ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பண்ணணும் அப்படின்னா f dash of x ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா d square y divided by dx ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை 2 டைம் வந்து நம்ம என்ன பண்ண போறோங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறோங்க சரி ரைட் ஸோ இப்போ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுனா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதா இப்போ பார்க்க போறோங்க ஸோ பேசிக் நோட்டேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த ரொட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம்ப்பா ஸோ எக்ஸ் பவர் என்ன பண்ணணும் அப்படின்னா n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இ பவர் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இ பவர் எக்ஸ் தான் நமக்கு கிடைக்கூடியது இருக்குங்க ஓகே லாக் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 1 divided by எக்ஸுங்க ஸோ சைன் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கூடியதா இருக்குங்க காஸ் எக்ஸுங்க காஸ் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க மைனஸ் சைன் எக்ஸ் ஸோ டேன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கூடியதா இருக்குங்க சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுங்க ஓகே நெக்ஸ்ட் காட் எக்ஸ் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுங்க சீக்கன்ட் எக்ஸ் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா சீக்கன்ட் எக்ஸ் இன்ட்டு tan xங்க கொசிகன்ட் x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் கொசிகன்ட் x இன்டு cot x ஸோ அடுத்து sin இன்வர்ஸ் x பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க 1 divided by square root of 1 minus x square அதே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா cos இன்வர்ஸ் x பண்ணணும் அப்படின்னா மைனஸ் 1 divided by 1 minus x square ஸோ tan இன்வர்ஸ் x பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க 1 divided by 1 plus x square ஓகேங்களா ஸோ அடுத்து cot இன்வர்ஸ் x பண்ணணும் அப்படின்னா மைனஸ் 1 divided by 1 plus x square secant inverse x பண்ணணும் அப்படின்னா 1 divided by x into square root of x square minus 1 cosecant power minus 1 x பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா minus 1 divided by x into square root of x square minus 1 ஓகேங்க ஸோ இது வரைக்கும் sin inverse இதுக்கானது எல்லாமே பார்த்தோம் அடுத்து பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin h ஓகேங்களா ஸோ sin hx பண்ணணும் அப்படின்னா cos hxங்க cos hx பண்ணோம் அப்படின்னா sin hx ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததுல எல்லாத்துலயுமே மைனஸ் வரும் ஸோ hxல மட்டும் என்ன கிடையாதுங்க மைனஸ் சிம்பிள் கிடையாதுங்க ரைட் ஸோ அடுத்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா tan hx பண்ணோம் அப்படின்னா secant ஸ்கொயர் hx ஓகே ஸோ இப்போ h இன்வர்ஸ் sin h இன்வர்ஸ் x பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுங்க
1 by square root of 1 plus x square. cos hx inverse பண்ணோம் அப்படின்னா cos h inverse x பண்ணோம் அப்படின்னா 1 divided by square root of x square minus 1ங்க. ஸோ tan h inverse of x பண்ணணும் அப்படின்னா 1 divided by 1 minus x squareங்க. ஸோ cot h inverse of x equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus 1 divided by x square minus 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அந்த ஒரு ஒன் டைப் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோங்க டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா dy divided by dx அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகே. ஆனா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப டோ டிவைட் பை டோ எக்ஸ் அப்படின்னு பண்ணுவோம், அல்லது டோ டிவைட் பை டோ ஒய் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த எக்ஸுங்கிறத பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன். ஒரு ஈக்குவேஷன்ல எக்ஸ் பேராமீட்டருக்கும் ஒய் பேராமீட்டருக்கும், ஆனா டோ டிவைட் பை டோ எக்ஸ் அப்படின்னா எக்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம். அதே டோ டிவைட் பை டோ ஒய் அப்படின்னா அதை ஒய்யை பொறுத்து நம்ம என்ன பண்ண போறோங்க பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோங்க. ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்ல நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ டோ எஃப் டிவைட் பை டோ எக்ஸ், டோ எஃப் டிவைட் பை டோ ஒய், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோ ஸ்கொயர் எஃப் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன், அடுத்து ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுவேங்க ஈக்குவேட் பண்ணி பார்ப்பேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளங்களை பார்க்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம்ல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது மினிமா இல்லைன்னா மேக்சிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுங்க ஃபைன் பண்ண போறோங்க. ஸோ டைரக்டா நம்ம இதை வந்து எந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஒரு ஈக்குவேஷனை நம்ம எப்படி எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றது, ஒய்யை பொறுத்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ அந்த ஒய் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க அந்த இடத்துல வந்து அதனுடைய வேல்யூ கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம பார்க்கக்கூடிய பார்ட்ஸ். ஸோ மேக்சிமம் இதுல எது வந்து அதிக இடங்களை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் பவர் என் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த எக்ஸ் பவர் என் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக இடங்கள்ல நம்ம பயன்படுத்துறோம். ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ சார் இந்த அப்புறம் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இதெல்லாம் எதுக்கு சார் படிச்சோம் அப்படின்னா ஸோ அந்த ட்ரிக்னாமெட்ரி ஓரியன்டட்ல இருக்கக்கூடியதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு யூஸ் ஆகக்கூடியதா இருக்குங்க. ரைட். ஸோ இப்போ டிஃபரன்ஷியேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு கொடுத்துருக்கிற கண்டிஷன்ல இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனை யூஸ் பண்ணிட்டு ஸோ அது மினிமமா மேக்சிமாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோங்க ஃபைன் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூலர்ஸ் லா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பாண்டட் யூலர்ஸ் லா, ஜக்கோபியன் மேட்ரிக்ஸ். ஸோ ஜக்கோபியன் மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு 2x2 அப்படின்னா ஸோ டோ யூ கமா ஒய் ஃபர்ஸ்ட் திங் ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க ஆரம்பிக்கலாங்க. ஓகேங்களா. சி எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் நீங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா M1 M2ல வந்து M2ல பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இது எல்லாமே படிச்சுட்டு வந்ததான். ஆனா இப்போ என்ன இருக்காதுங்க ரொம்ப காலங்கள் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணவே இல்லை, அதனால நமக்கு என்ன இருக்காதுங்க டச்ல இருக்காது. ஸோ இதுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல சார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம் அல்லது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாங்க ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரீகால் பண்றப்ப என்னங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருவோம். ரைட்டுங்களா. ஸோ இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கூடியதா இருக்குங்க. ஸோ தட் மீன்ஸ் அதுல எக்ஸ்ங்கிற வேரியபிள் இருக்கும், ஒய்ங்கிற வேரியபிளும் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 3xy ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ மைனஸ் 15x ஸ்கொயர் minus 15y square plus 72x இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் பண்றோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா d divided by dx அப்படின்னு சொல்லி படிப்போம். தட் மீன்ஸ் அது yங்கிற பாராமீட்டர் இருந்ததுன்னா dy divided by dx அப்படின்னு சொல்லி குறிப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷனுக்கு உண்டானதுங்க. ஸோ இதே இது பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா என்னன்னா
டோ இதான் வந்து பாத்தீங்கன்னா டோ. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோங்க, ஸோ அந்த கர்ல் ஃபைன் பண்றது, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரேடியன்ட் ஃபைன் பண்றது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். டோ டிவைட் பை டோ எஃப் டிவைட் பை டோ எக்ஸ் அப்படின்னா எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் எக்ஸை பொறுத்து என்ன பண்ணணுங்க, பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்க. ஸோ எக்ஸ் இருக்கிற டேர்மை மட்டும்தான் நான் கண்டுக்கணும். அனதர் டேர்ம்ஸ் வந்து நான் என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க, கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் பியூர் ஒய் இருக்கு அப்படின்னா அதை நான் என்ன பண்ணிக்கலாம், எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை மட்டும் தான் நான் இது பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறேன். ஸோ டோ எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ். ஓகேங்களா? ஸோ எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? சரி, ரைட். ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா என்ன வருங்க? ஸோ ஜஸ்ட் சேட்ல போடுங்க பார்க்கலாம். எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருங்க? ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுதான். சரி, எவ்வளவு தூரம் இருக்கீங்க, இன்டராக்டிவா இருக்கிறீங்களா அப்படிங்கறதுக்காக தான் சேட்ல போட சொல்றேங்க, வேற ஒன்றும் இல்லை. பவர் போட முடியலன்னா கன்யூஸா டைப் பண்ணிருங்க போதும். ஓகேங்க 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 குட். ஸோ அப்போ என்ன இருக்குங்க, n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஓகேங்களா? சரி, ரைட். இதுதான் வந்து நம்ம இங்க பேசிக்கா யூஸ் பண்ண போறோங்க. ஓகேங்களா? ரைட்டுங்க, சூப்பர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்குங்க, எக்ஸ் கியூப் இருக்குங்களா? ஸோ எக்ஸ் கியூப் அப்படின்னா என்னோட வேல்யூ எவ்வளவுங்க, 3. ஓகே. எக்ஸ் n மைனஸ் 1, 3ல 1 வச்சுன்னா 2. ஓகே. பிளஸ் ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கு, இந்த ஒய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ அந்த எக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் கூட இருக்கக்கூடிய ஒய்யை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த 3x மட்டும் நம்ம என்ன பண்ண போறோங்க, பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். எக்ஸ் பவர் 1 1 இன்ட்டு 3 3ங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1 0. எனி பவர் 1, அதாவது எனி பவர் 0 நம்ம என்னன்னு சொல்லலாம், 1 சொல்லலாம். ஸோ அப்போ அது 1 3 1 இன்ட்டு 3 3. ஸோ இந்த y ஸ்கொயர் நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாங்க, எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு 15 30. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 1. ஸோ அதை நம்ம நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுலாம். ஸோ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் அப்படிங்கிறதே இல்லைங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாங்க, இதை டோட்டலா எலிமினேட் பண்ணிக்கலாம், விட்டுறலாம். ஸோ பிளஸ் 7x, எக்ஸ் பவர் 1 1 இன்ட்டு 7 7. ஸோ எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1 0 1. ஸோ இப்போ டோ எஃப் டோ பை டோ எக்ஸ் என்னதாங்க, 3x ஸ்கொயர் பிளஸ் 3y ஸ்கொயர் மைனஸ் 30x பிளஸ் 7 இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். ஸோ இப்போ இதே ஃபங்க்ஷனை டோ எஃப் டிவைடட் பை டோ ஒய், ஸோ நான் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குங்க, அது ஒய் இல்லை. ஸோ நான் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க எக்ஸ் இருக்கு பார்க்கலாங்க. ஸோ 3 இன்டூ 2 6. கரெக்டுங்களா? 6x. ஸோ y 2 மைனஸ் 1 1. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், ஸோ 15 இன்டூ 2 30. ஸோ 15 இன்டூ 2 என்ன ஆச்சுங்க, 30. ஸோ y பவர் 2 மைனஸ் 1 என்ன வருங்க, y. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிற ஈக்குவேஷனை எப்படி நம்ம பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி இதுல பார்த்துருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா செட்ஸ் வந்து ஒருக்கா பார்த்துருங்க. ஸோ பார்த்துட்டு ஒரு ஈக்குவேஷனை எப்படி பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படிங்கிறத மட்டும் ரீகால் பண்ணிக்கங்க. ஸோ இதை ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாங்க, ஸோ இதுல இருந்து எப்படி மினிமா மேக்சிமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாங்க. அடுத்து இந்த ஜாகோபியன் மேட்ரிக்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ஷியலி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல வரக்கூடிய டெய்லர் சீரிஸ், சாரி அந்த யூலர் சீரிஸ், இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல நமக்கு என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில வேல்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா அது ரெண்டு ஈக்குவலா வருதா இல்லையா அப்படிங்கறது எல்லாமே நம்ம செக் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதுதான் இருக்கக்கூடியதா இருக்கு. ஸோ பட் எதுக்காக அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
கண்டிப்பா ஏதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ sin xோ sin hxஓ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட ட்ரிக்னாமெட்ரி பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா? சோ நம்ம மேக்ஸிமம் பார்ட் எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பவர் n தான் யூஸ் பண்ண போறோம். எக்ஸ் பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா n இன்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட சொல்ற அளவுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா போதுங்க, அடிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ டிஃபரன்ஷியேஷன். ஸோ டிஃபரன்ஷியேஷன்ல எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுல எப்படி பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு கொடுத்துக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்ல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா கொடுத்துக்கிறது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு ஓகேங்க. ஸோ இப்போ எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் இருக்குங்க. எக்ஸ் ஒய் இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி பவர் n இன்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ n அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ டிகிரி ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே என்ன இருக்குங்க, டிகிரி ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்குங்க 3 இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் கமா டிஇஜெட் ஈக்குவல் டு என்னன்னு வருங்க, டி பவர் n இன்ட்டு எஃப் ஆஃப் என்னவா இருக்குங்க எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்னதுங்க ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இப்போ கிவன்ல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனா இருக்குங்க. ஸோ இப்போ அந்த ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்ல இதனுடைய டிகிரி வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா n அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய டிகிரி வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குங்க n அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஸோ எக்ஸ் இன்ட்டு ஸோ ஃபங்க்ஷனை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேங்க டோ எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ், எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன் பிளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் டிவைடட் பை டோ ஒய். ஓகேங்களா? ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா nf அப்படின்னு வருங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கங்க, கிளாஸ் வந்து கன்டினியூ பண்ணிக்கலாங்க. ஸோ இன்கேஸ் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கங்க, கிளாஸ் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. ஒய் ஸ்கொயர் இன்டூ நமக்கு என்ன வரக்கூடியதா இருக்குங்க டோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை டோ ஸ்கொயர் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதனுடைய ஈக்குவேஷன் என்னவா இருக்குங்கன்னா n இன்டூ n மைனஸ் ஒன் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஸோ டோ பை டோ எஃப் பை டோ எக்ஸ் அப்படின்னா என்னன்னா எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை எஃப் எக்ஸை பொறுத்து என்ன பண்ண போறாங்க பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். ஸோ அந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுல மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். எக்ஸ் பவர் n ஈக்குவல் டு n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோங்க பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ண போறாங்க. ஸோ ஒய் எக்ஸ் ரெண்டு கம்பைண்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒய்யை வந்து கான்ஸ்டன்டா நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க உள்ள அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். அதே வந்து ஒய் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அங்க எக்ஸ் பவர் என்னவா இருக்குங்க 0ன்னு இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோங்க அதை கன்சிடர் பண்ண போறதில்ல, அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாங்க ஜஸ்ட் ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கிறோங்க ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். ரைட்.
இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்போ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ அதனுடைய டிகிரி வந்து நம்ம என்னன்னு வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ எஃப் ஆஃப் டிஎக்ஸ் டிஒய் டிஇஜெட் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி பவர் என் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாங்க, ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. ஸோ இப்போ இந்த ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆய்லர்ஸ் தியரம் ஈலஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஆய்லர்ஸ் தியரம் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் டிவைடட் பை டோ ஒய் ஈக்குவல் டு என்னன்னு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதான் இருக்கும். ஸோ இதே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் பவர் எம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா, ஸோ அதை நம்ம ஜஸ்ட் என்னன்னு எழுதிக்கலாங்க, எக்ஸ் ஒன் இன்ட்டு டோ எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ இன்ட்டு டோ எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ் டூ பிளஸ் xm இன்ட்டு டோ எஃப் டிவைடட் பை டோ xm ஈக்குவல் டு nf அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, அதை எழுதிக்கலாம். ஸோ அடுத்து இப்போ இதுல எக்ஸ்பேண்டட் யூலர்ஸ் லா அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய் ஃபங்க்ஷன் இருக்குங்க, டிகிரி n இருக்கு. ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ் டோ ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வருங்க, n இன்ட்டு n மைனஸ் ஒன் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதான் இருக்குங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா u அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு வச்சுங்க, அல்லது எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு வைங்களேன். ஸோ u அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேங்களா. ஸோ இப்போ u அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, எனக்கு du ஈக்குவல் டு u வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோ u டிவைடட் பை டோ எக்ஸ் இன்டு dx பிளஸ் டோ u டிவைடட் பை டோ y இன்டு dx. ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா u அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த u அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல எனக்கு எக்ஸ் கமா ஒய் இது வந்து ஃபங்க்ஷன்ஸா இருக்குது அப்படின்னா, ஸோ நான் அதை வந்து பாத்தீங்கன்னா du அதாவது டிஃபரன்ஷியேட் பண்றேன், u பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படின்னா, ஸோ டோ u டிவைட் பை டோ எக்ஸ் இன்டு dx பிளஸ் டோ u டிவைட் பை டோ y இன்டு dy. சாரி, இங்க தப்பா எழுதிட்டேன். ஸோ இங்க என்ன வரக்கூடியதா இருக்குங்க, dy அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதே இது நமக்கு இந்த யூவை நம்ம பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ அப்போ பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் என்ன சிம்பிளுங்க, டோ யூ டிவைடட் பை டோ டி. ஓகேங்களா. டோ யூ டிவைடட் பை டோ டி பார்ஷியலி நான் என்ன பண்றேன், டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோ யூ டிவைடட் பை டோ எக்ஸ் இன்ட்டு dx divided by dt. ஓகேங்களா. ஸோ dx divided by dt அப்படின்னு இருக்கக்கூடியதா இருக்குங்க. சிமிலர் மேனர் பிளஸ் டோ u divided by டோ y இன்ட்டு என்ன இருக்குங்க, dy divided by dt. ஓகேங்களா. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடையது. ஸோ இப்போ இதுல இந்த t அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டீல இருந்துச்சு அப்படின்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேங்களா. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோங்க இருக்கு அப்படின்னா, ஸோ dy டிவைடட் பை dx ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் ஒய். ஓகேங்களா. ஃபங்க்ஷன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதான் இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது மட்டும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாங்களா. ரைட். ஸோ இப்போ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னதுங்க, எஃப் ஈக்குவல் டு டிஎக்ஸ் டிஒய் டிஇஜெட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதனுடைய டி பவர் n என்னவா இருக்குங்க,
டி பவர் n இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட் 3 ஈக்குவலா இருக்குங்க. அது ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஈலர்ஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் டோட் பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் டோட் பை டோ ஒய் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றாங்க, n இன்ட்டு எஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பாண்டட் ஈலர்ஸ் தியரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் இதுல வந்து x1 x2 x3 இருக்கு அப்படின்னா x பவர் m வரைக்கும் இருக்கு அப்படின்னா இந்த மூணு வேரியபிள்ஸ் x1 into dou f divided by dou x1 plus x2 into dou f divided by dou x square plus x2 plus இதே மாதிரி xm into dou f divided by dou xm equal to nf அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபைட் ஆர் எக்ஸ்டெண்டட் ஈலர்ஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா x square into dou square f divided by dou x square plus 2xy into dou square f divided by dou x into dou y அதே மாதிரி plus y square into x dou square f divided by dou y square is equal to என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா n into n minus 1 f அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா u அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் x and y அப்படின்னா dou u is equal to என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி du is equal to என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா dou u divided by dou x into dx plus dou u divided by dou y into dy ன்னு இருக்கக்கூடியதா இருக்குங்க. இதே dou u divided by dou t பண்ணணும் பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்றோம் அப்படின்னா dou u divided by dou x into dx divided by dt plus dou u divided by dou y into dy divided by dt அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் திங் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் x, y வந்து equal to 0 அப்படின்னு இருக்கிறப்ப y வந்து என்னன்னு சொல்றாங்க, இம்ப்ளிகேட் ஃபங்க்ஷன் ஆஃப் x அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்றாங்க dy divided by dx அப்படிங்கிறது என்ன வரும்னா மைனஸ் f of x divided by fy அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகோபியன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஜெகோபியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பார்ஷியலி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸும் கம்பைன் ஆன ஒரு ஃபார்மேஷனை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெகோபியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குங்க, ஒரு மேட்ரிக்ஸ்ல பார்ஷியலி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோங்க, சால்வ் பண்ணி சொல்யூஷன்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஜெகோபியன்ஸ் பார்க்கலாங்க. சரி ரைட். ஸோ இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா u ஆஃப் அதாவது u அப்படிங்கிறது வந்து x, y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ u ஆஃப் x, y அண்ட் v ஆஃப் ஸோ v அப்படிங்கிற ஒரு டெர்மினேஷன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா x, y அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ u ஆஃப் x, y v ஆஃப் x, y அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ இதுல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ எனக்கு இதுல என்ன ஃபைண்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ டோ u பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டோ u, v டிவைடட் பை டோ x, y ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா டோ ஆஃப் x, y ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் திங் இதை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாத்துக்கலாங்க. ரைட்டுங்களா. ஸோ நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, u, v இருக்குங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா u ஃபர்ஸ்ட் ரோ வந்து என்ன பண்ணிக்கங்க u வால ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ செகண்ட் ரோவை v ஆல ஃபில் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. u, v. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன வேரியபிள்ஸ் இருக்கு, x, y இருக்குங்களா, x, y. ஸோ x, y. ஓகேங்களா. ஸோ இப்போ டோ u divided by டோ x. ஓகேங்களா. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டோ v divided by டோ x. அடுத்து என்ன இருக்குங்க நம்மகிட்ட டோ u divided by டோ சாரி ஓகே டோ u divided by டோ y. அடுத்து டோ v divided by என்ன இருக்குங்க டோ y. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ வேரியபிள்ஸ் x, y அப்படிங்கிற ஒரு டூ வேரியபிள்ஸ்க்கான ஜாக்கோபியன் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க, j ஆஃப் x, ஸோ ஜாக்கோபியன் ஆஃப் என்னன்னு சொல்லுங்க u, v டிவைடட் பை நமக்கு என்னன்னு சொல்லலாம் x, y அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜேனா ஜாக்கோபியன் ஆஃப் u, v டிவைடட் பை x, y அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்ப்பா. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கோபியன் மேட்ரிக்ஸினுடைய ஒரு டூ வேரியபிள்ஸ் உண்டானதுப்பா. ஓகேங்களா. ஸோ இதே ஜாக்கோபியன் மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு த்ரீ வேரியபிள்ஸ்ல இருக்குங்க. ஸோ அப்போ த்ரீ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் என்னவா இருக்குங்க, ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப்
u வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து நான் u ஆஃப்னு எடுத்துக்கிறோம். ஸோ u ஆஃப் x, y, z அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவும், அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா v ஆஃப் x, y, z அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க, u ஆஃப் x, y, z இருக்குங்க, அண்ட் v ஆஃப் என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க, x, y, z. ஸோ இப்போ நமக்கு ஜாக்கோபியன் மேட்ரிக்ஸ் ஆஃப் என்ன ஃபைண்ட் பண்ணணுங்க. ஸோ இதுல வந்து நமக்கு u, v, w அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறங்க. ஸோ இப்போ இதுல 3 வேரியபிள்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த 3 வேரியபிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுல வந்து w அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி வேரி ஆகக்கூடியதா இருக்கு அப்படின்னா, ஸோ w ஆஃப் என்ன இருக்குங்க, x, y, z அப்படின்னு சொல்லிட்டு வேரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஜாக்கோபியன் ஆஃப் என்ன இருக்குங்க, u, v, w அப்படின்னா டிவைடட் பை என்ன இருக்குங்க, x, y, z அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். அப்போ ஒரு அதாவது u அப்படின்னு கொடுத்துருக்காங்க, v ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, w அப்படின்னு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான பார்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் என்ன இருக்குங்க, u, v, w டிவைடட் பை எனக்கு என்ன இருக்குங்க, டோ எக்ஸ், ஒய், இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். டோ எக்ஸ், டோ ஒய், டோ இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு என்ன வருங்க, ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபர்ஸ்ட் எடுத்ததை ஃபர்ஸ்ட் லைனை ஃபுல்லா என்ன பண்ணிக்கிறோங்க, டோ யூவால ஃபில் பண்ணிக்கிறோம். டோ யூ டிவைடட் பை டோ எக்ஸ், டோ யூ டிவைடட் பை டோ ஒய். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்குங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணி வர ஆன்சர்ஸை இதுக்குள்ள என்ன பண்ணிடுவோங்க, ஃபில் பண்ணிடுவோம். ஸோ ஃபில் பண்ணிட்டு நம்ம இதை என்ன பண்ண போறோங்க, மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்ல சால்வ் பண்ணோம்னா முடிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது என்ன இருக்குங்க, டோ வி டிவைடட் பை டோ எக்ஸ். ஸோ அடுத்தது டோ வி டிவைடட் பை டோ ஒய். ஓகேங்களா. ஸோ டோ வி டிவைடட் பை டோ ஒய். ஸோ டோ வி டிவைடட் பை என்ன இருக்குங்க, டோ இஜெட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க, டோ w divided by டோ x, டோ w divided by டோ y, டோ w divided by டோ z. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கலாங்க, u ஆஃப் டோ எக்ஸ், டோ y, டோ v, டோ w அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, எடுத்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டியா இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு 2x2 பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த 2x2ல ஓகேங்க, ஸோ இந்த 2x2ல டோ u, v டிவைடட் பை டோ எக்ஸ், ஒய்ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா, டோ எக்ஸ், ஒய் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, இன்டு டோ எக்ஸ், ஒய், ஒய்யை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, ஸோ வியை பொறுத்து பார்ஷியல் வி, யூ, வியை பொறுத்து பண்றோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு என்னவா இருக்குங்க, 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 1 தான் நாங்கள் ஆன்சர் இருக்கக்கூடியதா இருக்குங்க அல்டிமேட்லி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜாக்கோபியன் மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஃபைன் பண்ணிட்டு நம்ம எடுக்கிறோங்க. ஓகேங்களா. ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாக்கோபியனுடைய இம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த இம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு அதனுடைய பவர்ஸ் வந்து இப்போ டோ யூ டிவைட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா -1² இன்ட்டு டோ f1 டிவைட் பை டோ f2 எக்ஸ் பவர் எக்ஸ், ஒய்ங்க. அதே மாதிரி டோ எஃப் டிவைட் பை டோ f1 f2 டிவைட் பை u, v அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து 0வா இருக்கு அப்படின்னா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்துடலாங்க. ரைட். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டோ யூ, வி. ஸோ நான் u அப்படிங்கிற ஃபங்க்ஷன், விங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம். ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா டோ எக்ஸ், ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை ஈக்குவல் டு நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா, இந்த டோ யூ, விய நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர், எக்ஸால பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ டோ ஆர், எஸ். ஸோ டோ ஆர், எஸ்னா ஆரை பொறுத்தும் எஸ் பொறுத்தும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, அதாவது ஜாக்கோபியன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். சிமிலர் மேனர்
டோ ஆர் கமா எஸ் டிவைடட் பை நான் என்ன பண்ணிக்கிறேங்க டோ எக்ஸ் கமா ஒய்யால பண்ணுனேன் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூல். சரிங்களா? சரி ரைட். இப்போ இந்த ஜெகோபியனுடைய இம்ப்ளிகன்ட், அதாவது இம்ப்ளிகன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் ஒன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் என்னென்னலாம் இருக்குன்னா எக்ஸ் கமா ஒய் கமா வி கமா யூ இருக்கக்கூடியதுல ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருதுங்க. ஸோ சிமிலர் மேனர் ஃபங்க்ஷன் ஆஃப் செகண்ட் இருக்கக்கூடியது எக்ஸ் கமா ஒய் கமா வி கமா யூ இஸ் ஈக்குவல் டு என்னவா வருங்க 0 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதனுடைய டோ யூ டிவைடட் பை டோ யூ கமா வி டிவைடட் பை டோ எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 1 ஸ்கொயர் ஓகேங்களா இன்டு ஸோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஒன் ஓகேங்களா ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஒன் எஃப் டூவை நான் எதை பொறுத்து பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை பொறுத்து பண்றேன் ஓகேங்களா. ஸோ டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை பொறுத்து பண்ணிக்கிறேங்க ஓகேங்களா. ஸோ இது டிவைடட் பை ஸோ டோ ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் என்ன இருக்குங்க டோ ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஒன் எஃப் டூ டிவைடட் பை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூவியை பொறுத்து நான் என்ன பண்ண போறேன். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் டோ யூ கமா வி அப்படின்னு சொல்லிட்டு இதை பொறுத்து நான் என்ன பண்றேங்க பார்ஷலி டிஃபரன்சியேஷன் பண்றேங்க. ஸோ பார்ஷலி டிஃபரன்சியேஷன் பண்ணனா இதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய டோ யூ கமா வி டிவைட் பை டோ எக்ஸ் கமா ஒய்யா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ இதுவே இது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒன்னு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஒன்ல என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூ பி டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குங்க ஈக்குவல் டு 0. ஸோ சிமிலர் மேனர் ஃபங்க்ஷன் 2 ஸோ ஃபங்க்ஷன் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 3 ஃபங்க்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட்டு யூ வி டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ தேர்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் ஒய் அதாவது எக்ஸ் ஒய் இசட்டு யூ விஇ டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்குங்க 0 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க ரைட்டுங்களா. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ u comma v comma w divided by டோ எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு மைனஸ் 1/3 இன்டு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு டோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஆஃப் என்னவா இருக்குங்க எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ டிவைடட் பை இதை நம்ம எதை பொறுத்து பண்றோங்க மேலே என்ன இருக்குங்க எக்ஸ் கீழே என்ன பாட்டம்ல என்ன இருக்கோ அது வந்து மேலே வந்துருங்க. ஸோ டிவைடட் பை டோ எக்ஸ் ஒய் இசட் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஒய் இசட் டிவைடட் பை ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எகைன் அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம எதை பொறுத்து மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ டிவைடட் பை என்ன பண்ண போகிறோங்க டோ யூ வி டபிள்யூவை பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்க பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூஸாக இருக்கக்கூடியதா இருக்குங்க ஓகேங்களா. சரி ரைட். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜக்கோபியன் இதெல்லாமே சீரீஸ் இதெல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்க முடியுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ அந்த ஈக்குவேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன செக் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்குங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை இதனுடைய மேக்சிமா மினிமா கண்டுபிடிக்க சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா எஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஸோ டோ எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ் ஸோ பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ டோ எஃப் டிவைட் பை டோ எக்ஸ் ஆல்சோ என்னவா இருக்குங்க 0. அடுத்தது டோ எஃப் டிவைடட் பை டோ ஒய் என்னவா இருக்குங்க 0 ரைட்டுங்களா.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமா மினிமா. ஓகேங்களா? ஸோ ஒரு கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமா மினிமா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த மேக்ஸிமம் மினிமா ஃபைன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் திங் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை வந்து நம்ம என்னன்னு இது பண்ணிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து என்ன கன்சியூம் பண்ணிக்கிறோம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ டோ எஃப் டோட பை டோ எக்ஸ் ஆல்வேஸ் என்னவா இருக்குங்க 0. அதே மாதிரி டோ எஃப் டோட பை டோ ஒய்யும் என்னவா இருக்குங்க 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். ஸோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டோ எஃப் டோடட் பை டோ எக்ஸ் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ எடுக்கிற ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா ஸோ அதுவும் ஆல்வேஸ் என்னவா இருங்க 0. ஸோ அதே மாதிரி டோ எஃப் டோடட் பை டோ ஒய் ஸோ இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் என்னவா இருக்கு அப்படின்னா ஏ கமா பி அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஸோ இதுவும் 0. ரைட்டுங்களா? சரி ரைட். இப்போ நான் இதை வந்து பாத்தீங்கன்னா டோ எஃப் டோட பை டோ எக்ஸை மறுபடியும் நான் என்ன பண்றேங்க எக்ஸை பொறுத்து ஒன்ஸ் பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்றேன். ஸோ பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணனா டோ ஸ்கொயர் எஃப் டோட பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ கமா பில தானே இருக்குங்க. ஏ கமா பில இருக்கிறனால இதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏ. இதே இது டோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். அதை ஒய்யை பொறுத்து மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா டோ எக்ஸ் இன்டூ டோ ஒய். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ கமா பி ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ கமா பின்னு இருக்கு. ஸோ இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை என்ன வருங்க டோ ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ டோ ஒய் ஸ்கொயர் என்னங்க ஏ கமா பி அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு நான் அதை என்னன்னு எடுத்துக்கலாம் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோ எஃப் பை டோ எக்ஸ் ஃபைன் பண்ணிக்கிறோம். டோ எஃப் பை டோ ஒய் பண்ணிக்கிறோம். அதை மறுபடியும் எக்ஸ் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோங்க. ஸோ அதே டோ எஃப் பை டோ எக்ஸை மறுபடியும் ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோங்க பி அப்படின்னு எடுத்துக்கிறோங்க. ஸோ அதே மாதிரி டோ எஃப் பை டோ ஒய் ஸ்கொயரை அதாவது டோ எஃப் பை டோ ஒய்யை பொறுத்து மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர்னு இருக்குங்க. ஸோ இதை வந்து சின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ஏபிசியை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடலாம்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க. ஸோ நான் என்ன ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் திங் அந்த ஏபி மட்டும் என்னன்னு பாத்துக்கலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோங்க ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஒய் என்னன்னு எடுத்துக்கிறோம் பின்னு எடுத்துக்கிறோம். டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் என்னன்னு எடுத்துக்கிறோம் சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஏபிசி வேல்யூ கிடைச்சிருச்சுங்க. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த ஏபிசி வேல்யூ வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணிருப்போம், சியோட வேல்யூ ஃபைன் பண்ணிருப்போம், மைனஸ் பியோட வேல்யூ ஃபைன் பண்ணிருப்போம். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேங்க ஃபார்ம் பண்றேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ண ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 0வை விட அதிகமா இருக்கு. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ வந்து என்னவா இருக்குங்க 0வை விட குறைவா இருக்கும். அல்லது பி வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குங்க 0வை விட குறைவா இருக்குது அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ கமா பி வந்து மேக்சிமா. ஓகேங்களா? ஸோ எஃப் ஆஃப் ஏ கமா பி வந்து என்னன்னு சொல்லலாங்க மேக்சிமா. ரைட்டுங்களா? ஸோ இது புரிஞ்சுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஏ மைனஸ் சி அதாவது ஏ இன்டூ சி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஸோ இந்த ஏவோட வேல்யூவோ அல்லது பியோட வேல்யூவோ லெஸ் தெனா 0வா இருக்குங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ கமா பி வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம். ஓகேங்களா? ஸோ இதே செகண்ட் கண்டிஷன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மினிமாக் பார்க்கலாங்க. ஸோ எஃப் ஆஃப் ஏ கமா பி வந்து பாத்தீங்கன்னா
எப்ப மினிமமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து சேம் ஈக்குவேஷன் தாங்க. ஸோ ஏ மைனஸ் சி பி ஸ்கொயர் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு சாரி இப்போ வந்து சாரி கரெக்டுங்க. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 0 ஓகேங்களா, கிரேட்டர் தென் 0. பட் ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குங்க, ஏவோட வேல்யூ 0 விட அதிகமா இருக்கும், அல்லது பியோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 விட அதிகமா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோங்க, மினிமா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்க. ஸோ இப்போ இந்த ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்னுடைய வேல்யூ நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா. ஸோ லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லலாங்க, எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நமக்கு என்னவா இருக்குனுங்க, இந்த பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் ஃபைண்ட் பண்ணி பண்றப்ப நாட் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம். ஸோ எஃப் ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு லிமிட்டுக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாங்க. ஓகேங்களா, நாட் என் எக்ஸ்ட்ரீம். ஓகே ரைட். ஸோ இப்போ இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருதுங்களே, ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வி கான் டிசைட். ஸோ இது மேக்சிமமா மினிமமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாதுங்க, டிசைட் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேக்சிமாவா இருக்கா, மேக்சிமாவா மினிமான்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு டிசைட் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா, கான் டிசைட். ஓகே ரைட். ஸோ அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ ஸோ 0 விட அதிகமா இருக்கும். பட் ஏ ஆர் பியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0 விட குறைவா இருந்துச்சு அப்படின்னா மேக்சிமா, 0 விட அதிகமா இருந்துச்சுன்னா மினிமா. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஸ்டேஷனரி வேல்யூ. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி வேல்யூ. ஸோ இந்த ஸ்டேஷனரி வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் என்ன இருக்குங்க, எக்ஸ் கமா ஒய். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஸ்டேஷனரி அட் த பாயிண்ட் ஆஃப் ஏ கமா பி. அப்போ அதில் வந்து பாயிண்ட் ஸ்டேஷனரியா இருக்கு அப்படின்னா ஸோ என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ எஃப் டிவைடட் பை. ஓகேங்களா. ஸோ என்னவா இருக்கு அப்படின்னா ஒன் செகண்ட், டோ எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ் ஏ கமா பி என்னவா இருக்குன்னா ஈக்குவல் டு 0. ரைட்டுங்களா. அதே மாதிரி டோ எஃப் டிவைடட் பை டோ ஒய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்ச டோ எஃப் டிவைட் பை டோ ஒய்னுடைய ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ கமா பி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வா இருக்குங்க. ஸோ இந்த ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் 0வா இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லலாங்க, ஸ்டேஷனரி வேல்யூ ஆஃப் என் வேல்யூ ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஸோ இப்போ இதனுடைய ஸ்டேஷனரி வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் டோ எஃப் டிவைட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாங்க, 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். சிமிலர் மேனர் டோ எஃப் டிவைட் பை டோ ஒய்யும் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாங்க, 0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்துக்கிறோங்க, இந்த பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கறதுக்குண்டான ஃபார்முலா செக்டர்ஸ் பார்த்துக்கிறோங்க. ஓகே ரைட். ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏ கமா பி அப்படிங்கிற பாயிண்ட்ல இது ஸ்டேஷனரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அல்லது இப்போ கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து பாத்தீங்கன்னா மினிமாவா மேக்சிமாவா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணலாங்க, கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அதே மாதிரி அந்த ஜக்கோபியன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ற ஸ்டேஜ் வரைக்கும் கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அல்லது அந்த ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரலாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, பர்டிகுலர் இன்டெகிரல் பண்ணுவோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் ஒய் பிளஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் டி ஸ்கொயர் ஒய் பிளஸ் டி ஒய் அந்த மாதிரி என்னங்க
அதாவது டி ஸ்கொயர் பிளஸ் டி இன்ட்டு பிளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி செக்டர்ஸாக பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ் பிளஸ் இந்த மேக்ஸிமம்னா எப்படி இருக்கும், மினிமம்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஏ பில ஸ்டேஷனரியா இருக்குன்னா என்ன கண்டிஷன், ஸோ இந்த ஸ்டேஷனரி வேல்யூவா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, இதுல வந்து பாத்துக்கலாங்க. ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஷனரி வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றோம்ப்பா. ஓகேங்களா? கிளியரா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஏபிசி எப்படி ஃபைன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோ ஸ்கொயர் எஃப் டோட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு சொல்றோம், டோ ஸ்கொயர் எஃப் டோட் பை டோ எக்ஸ் ஒய் வந்து பின்னு சொல்றோம், டோ ஸ்கொயர் எஃப் டோட் பை டோ ஒய் வந்து பாத்தீங்கன்னா ஏ கமா பி, அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ கமா பி வந்து பாத்தீங்கன்னா சின்னு சொல்றோம். ஸோ இதை பொறுத்து நமக்கு என்ன பண்றேங்க, ஸோ மேக்ஸிமமா மினிமமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்றேங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி வேல்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதை என்ன பண்ண போறேங்க, ஸோ அந்த டோ எஃப் டோட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கமா பிங்கிறது அந்த பாயிண்ட்ல வந்து 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து என்ன இருக்குங்க, ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஏன்னா ரொம்ப பெரிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்க முடியாதுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அது மேக்ஸிமமாவா மினிமமான்னு கேட்கலாம். அதே மாதிரி அதனுடைய ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணலாங்க, ப்ரூவ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னா என்ன கண்டிஷன், அதே மாதிரி உங்களுக்கு வந்து நாட் ஃபைண்ட் டிசைட் பண்ண முடியாத பொசிஷன்னா என்ன கண்டிஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஃபார்முலாஸ் பிளஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம